அதிகாரம் 6. ஆட்சி மன்றத்துக்கு வெளியே நின்ற கூட்டம் எழுப்பிய கூச்சல் ஓய்ந்தபின் அசீரிய படைத்தலைவன் ஒலோபெரின் அயல் நாட்டு படைப்பிரிவினர் அனைவரின் முன்னிலையில் அக்கியோரிடமும் மோவாபியர் அனைவரிடமும் பின்வருமாறு கூறினான். இஸ்ரேல் இனத்தாரோடு போரிட வேண்டாம், ஏனெனில் அவர்களின் கடவுள் அவர்களை பாதுகாப்பார் என எங்களுக்கு இன்று இறைவாக்குரைக்க அக்கியோரே நீ யார்? எப்ராயிமின் கூலிப்படைகளே நீங்கள் யார்? நெபுக்கத் நேசரை தவிர வேறு தெய்வம் யார்? அவர் தம் படையை அனுப்பி இஸ்ரேலரை உலகிலிருந்தே அழித்தொழிப்பார். அவர்களின் கடவுள் அவர்களை காப்பாற்ற மாட்டார். ஆனால் மன்னரின் பணியாளர்களாகிய நாங்கள் அவர்கள் எல்லாரையும் ஓர் ஆளை வீழ்த்துவது போல் எளிதாக கொன்றளிப்போம். எங்கள் குதிரைப்படையை அவர்களால் எதிர்த்து நிற்க முடியாது. அவர்களுடைய எல்லைக்குள்ளேயே அவர்களை தீக்கிரையாக்குவோம். அவர்களின் மலைகள் எங்கும் அவர்களது குருதி வழிந்தோடும். அவர்களின் சமவெளிகள் அவர்களுடைய சடலங்களால் நிரம்பும். அவர்களால் எங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அவர்கள் முற்றிலும் அழிக்கப்படுவார்கள் என்கிறார் உலகிற்கெல்லாம் தலைவரான நெபுக்கத்நேசர் மன்னர். அவர் உரைத்து விட்டார். அவர் உரைத்த சொல் எதுவும் பொய்க்காது. இன்று இச்சொற்களை பிதற்றிய அக்கியோரே, நீ அம்மோனியரின் கைக்கூலி. இன்று முதல் எகிப்து நின்று வெளிவந்த இந்த இனத்தை நான் பழிவாங்கும் வரை நீ என் முகத்தில் விழிக்காதே. நான் திரும்பி வரும் பொழுது என் படையின் வாளும் என் பணியாளர்களின் வேலும் உன் விலாவை குத்தி ஊடுருவும். இஸ்ரேலரோடு நீயும் வெட்டி வீழ்த்தப்படுவாய். இப்போது என் பணியாளர்கள் உன்னை மலைநாட்டுக்கு கொண்டு செல்வார்கள். மலைப்பாதை அருகே உள்ள நகர் ஒன்றில் உன்னை விட்டு விடுவார்கள். இஸ்ரேலரோடு அழிக்கப்படும் வரை நீ சாக மாட்டாய். அவர்கள் பிடிபட மாட்டார்கள் என நீ மனமாற நம்பினால் பிறகு ஏன் உன் முகம் வாட்டமுற வேண்டும்? நான் கூறிவிட்டேன், என் சொற்களில் எதுவும் பொய்க்காது. அக்கியோர் இஸ்ரேலரிடம் கையளிக்கப்படுதல். அக்கியோரை பிடித்து பெத்தூலியாவுக்கு கொண்டு போய் இஸ்ரேல் மக்களிடம் ஒப்படைக்கும்படி ஒலோபெரின் தன் கூடாரத்தில் ஏவல் செய்த பணியாளர்களுக்கு கட்டளையிட்டான். எனவே பணியாளர்கள் அவனை பிடித்து பாசறைக்கு வெளியே சமவெளிக்கு கொண்டு சென்றார்கள். அங்கிருந்து மலை நாட்டுக்கு போய் பெத்தூலியாவின் அடிவாரத்தில் இருந்த நீரூற்றுகளை அடைந்தார்கள். அந்நகரின் ஆண்கள் இவர்களை மலையுச்சியில் கண்டபொழுது தங்கள் படைக்கலங்களை எடுத்துக்கொண்டு நகரிலிருந்து வெளியேறி மலையுச்சிக்கு ஏறி சென்றார்கள். கவன் வீசுவோர் அனைவரும் ஒலோபெரினின் பணியாளர் மீது கற்களை எறிந்து இவர்கள் மேலே ஏறி வராதவாறு தடுத்தார்கள். எனவே இவர்கள் மலையிடுக்கில் பதுங்கிக் கொண்டு அக்கியோரை கட்டி மலையடிவாரத்தில் கிடத்திவிட்டு தங்கள் தலைவனிடம் திரும்பினார்கள். அப்பொழுது இஸ்ரேலர் தங்கள் நகரிலிருந்து கீழே இறங்கி வந்து அக்கியோரை கட்டவிழ்த்து பெத்தூலியாவுக்கு அழைத்து சென்று தங்கள் நகரின் பெரியோர் முன் அவரை நிறுத்தினர். அக்காலத்தில் சிமியோன் குலத்தை சேர்ந்த மீகாவின் மகன் ஊசியா, கொத்தனியேலின் மகன் காபிரி, மெல்கியேலின் மகன் கார்மி ஆகியோர் நகரின் பெரியோராய் விளங்கினர். அவர்கள் நகரின் மூப்பர்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார்கள். மக்கள் நடுவில் அக்கியோரை நிற்க வைத்தார்கள். இளைஞர்கள், பெண்கள் ஆகிய அனைவரும் கூட்டம் நடந்த இடத்திற்கு ஓடி வந்தார்கள். அப்பொழுது ஊசியா நிகழ்ந்தது என்ன என்று அக்கியோரை வினவினார். அவர் மறுமொழியாக, ஒலோபெரினின் ஆட்சி மன்றத்தில் நடந்தது அசீரியரின் தலைவர்கள் முன்னிலையில் தாம் எடுத்துச் சொன்னது, இஸ்ரேல் இனத்தாருக்கு எதிராக தான் செய்யவிருந்ததை ஒலோபெரின் இருமாப்புடன் உரைத்தது ஆகிய அனைத்தையும் அவர்களுக்கு தெரிவித்தார். இதனால் மக்கள் குப்புற விழுந்து கடவுளை தொழுதார்கள். விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் பகைவர்களின் இருமாப்பை பாரும். எங்களுடைய இனத்தாரின் தாழ்நிலை கண்டு மனமிரங்கும். இன்று தங்களையே உமக்கென்று அர்ப்பணித்துக் கொண்ட மக்களை கண்ணோக்கும் என்று மன்றாடினார்கள். பிறகு அவர்கள் அக்கியோருக்கு ஆறுதல் கூறி அவரை பெரிதும் பாராட்டினார்கள்.
ஊசியா அவரை கூட்டத்தில் இருந்து தம் வீட்டுக்கு அழைத்துச் சென்று மூப்பர்களோடு விருந்தளித்தார். அவர்கள் இஸ்ரவேலின் கடவுளது துணையை வேண்டி அன்று இரவு முழுவதும் மன்றாடினார்கள்.